ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும், நான் வனாந்திரத்திலே வழிகளையும், அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன், அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென், ஹல்லேலூயா. அதாவது நமக்குள்ள நிறைய கேள்விகள் அப்படின்றது இருக்கும். புதிய வருஷம் தொடங்கிடுச்சு, ஒரு மாதம் நிறைவு பெற்றது, இன்னும் ஆண்டவரே இன்னும் என்னுடைய வாழ்க்கையில வந்து அற்புதம் நடக்கல, அதிசயம் நடக்கல அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய காரியத்துக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். சரி, இப்ப நம்ம வனாந்திரம் அப்படின்றத சொல்றாங்க இல்லையா, அது சின்னதா ஒரு சில காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேனே. வனாந்திரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திசை தெரியாததான ஒரு நிலைமை அப்படின்றது தான். அது குறிப்பு மட்டும் வச்சுக்கோங்க. ஆதியாகமம் 21:14 இருக்கு. அதாவது ஆகார் வந்து வனாந்திரத்துல அலைந்து திரிந்தார்களாம். அப்ப வனாந்திரத்துல என்ன இருக்காது, நமக்கு வழிகள் அப்படின்றது தெரியாது, அலைந்து திரிகின்றதான ஒரு நிலைமை தான் வனாந்திரம் அப்படின்றது. இரண்டாவது காரியம், வனாந்திரத்துல தண்ணீர் அப்படின்றதே கிடைக்காது. ஒரு காணல் நீர் மாதிரி தான், அந்த காணல் நீரை கூட நம்ம அங்கே பார்க்க முடியாது. அப்போ அந்த தண்ணீர் கிடைக்காத நிலைமை. இதுக்கு வந்து யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது, மோசே வந்து ஜனங்களை நடத்திட்டு போறாரு. அந்த இடத்துல 3 நாட்கள் சூர் வனாந்திரத்தில் ஜனங்கள் தண்ணி இல்லாமல் இருந்தாங்களாம். அப்போ வனாந்திரத்தில் தண்ணீர் அப்படின்றதே இருக்காது. மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா, பெருங்காற்று வீசக்கூடியதான ஒரு இடம் தான் வனாந்திரம் அப்படின்றது. பனி பிரதேசங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பனி புயல் அப்படின்றது ஏற்படும். அந்த பனி புயல் ஏற்பட்டுச்சுன்னா போகிறதான வாகனங்கள் எல்லாமே அந்த பனி புயலில் அவ்வளோதான் அப்படியே உருண்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை நம்ம கண்டே பிடிக்க முடியாது, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. அதே போன்று தான் பெருங்காற்று வீசக்கூடியதான ஒரு இடம் தான் வனாந்திரம் அப்படின்னு சொல்றது. யோபு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லியிருக்கின்றது. சரி, அப்ப வனாந்திரம் அப்படின்னு சொன்னோம்னாலே திசை தெரியாத ஒரு நிலைமை, தண்ணீர் கிடைக்காத ஒரு இடம், பெருங்காற்று வீசக்கூடியதான ஒரு இடமாக தான் இந்த வனாந்திரம் அப்படின்றது காணப்படுகிறது. சரி, இப்ப இந்த வனாந்திரமான வாழ்க்கைன்றது யாருக்கெல்லாம் உண்டாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருடைய வாழ்க்கையிலலாம் வனாந்திரம் போன்று வறட்சியான நிலைமை, வனாந்திரம் போன்று அதாவது திசை தெரியாத ஒரு நிலைமை ஏற்படுகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாமா? ஆதியாகமம் 21:14. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். ஆமென். ஆகார் வந்து என்னதான் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில தான் இருக்கிறா. அவ அப்படியே வனாந்திரத்துல அலைந்து திரியக்கூடியதான ஒரு நிலைமை. இரண்டாவது, அடிமைத்தனத்திற்கு உட்பட்டவர்களுக்கு இந்த வனாந்திரமான வாழ்க்கை அப்படின்றது இருக்கு. எப்படி அடிமைத்தனம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அடிமை பெண்ணாக வந்தவள் அப்படின்றது தான் ஆகார். ஆனால் சாராய் வந்து என்ன சொல்றா, அவளுக்கு பிள்ளை இல்லை அப்படின்ற அந்த ஒரே காரணத்துக்காக ஆபிரகாம் மூலமா பிள்ளை பெற்றெடுக்கிறதுக்காக இவ வந்து சொல்றா. சரி அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் ஏற்றுக்கொள்றாரு. அதுக்கப்புறம் யார், ஆகார் வந்து கர்ப்பம் தரிக்கின்றார்கள். கர்ப்பம் தரித்த உடனே அவங்க சாராளை பார்க்கக்கூடியதான விதமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. உன்னால முடியாதது என்னால் முடிஞ்சிருச்சு பார்த்தியா, இப்போ நான் கர்ப்பம் தரிச்சிட்டேன், உன்னால் அந்த காரியம் முடியலையே அப்படின்ற மாதிரி ஒரு ஏளனமான பார்வையாக தான் பார்க்கப்படுகின்றது. அப்போ இந்த சாராய்க்கு வந்து அது ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அடிமை பெண்ணாக நம்ம கூட்டு வந்தோம், ஆனால் அவளுக்கு வந்து அவ்வளோ ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை வந்து சாராய் கொடுத்துருந்தா. ஆனால் கூட இந்த ஆகார் பார்த்தீங்களா என்ன பண்ணாங்கன்னு. அப்போ அடிமைத்தனத்திற்கு உட்பட்டவர்களுக்கு வனாந்திரமான வாழ்க்கை தான் ஆபிரகாம் வந்து சொல்றாரு. நம்ம வாசிக்கலாமா? ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை. அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடி போனாள். ஆமென். இப்ப இந்த ஆகார் வந்து அவளை சாராய வந்து அவளை ரொம்ப
அதாவது நான் கற்பம் தரிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரியே இருந்ததுனால சாராயால அது ஏற்றுக்கொள்ள முடியல சாராளால. இப்போ என்ன சொல்றாங்க, ஆபிரகாம் வந்து உன்னோட அடிமை பெண் உன்னுடைய கைக்குள்ள இருக்கிறா, நீ அவளை என்ன செய்யணுமோ செய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அடிமைத்தனத்திற்கு உட்பட்டவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து வனாந்திரமான வாழ்க்கை போன்றுதான் இருக்கும். நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யறோம் இல்ல ஒருத்தவங்களுக்கு கீழே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னாலே அதுவுமே ஒரு விதத்துல என்னதான் அடிமைத்தனத்தினுடைய ஆவிதான். நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒன்னா கூடி நிக்க முடியாது, ஒரே இடத்துல பேச முடியாது, இங்க நிக்காத அங்க நிக்காத, அதை பேசாத இதை பேசாத அப்படின்ற மாதிரியே இருக்கும். அப்ப இப்படிப்பட்டதான அந்த கட்டுப்பாடுகள் அப்படின்றது இருந்துச்சுனாலே அதுவுமே ஒரு விதத்துல நம்மளை அடிமைப்படுத்தக்கூடியதான அடிமைத்தனத்தினுடைய ஆவிதான். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா, பிசாசினுடைய போராட்டங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு அது வனாந்திரத்தினுடைய வாழ்க்கையாக இருக்கும். லேகியோன் பிசாசு பிடித்ததான ஒரு மனிதனை பற்றி இங்க பார்க்கிறோம். அப்ப அந்த லேகியோன் பிசாசு அதாவது ஆண்டவர் வராரு அப்படின்றத தெரிஞ்ச உடனே நீங்க வராதீங்க. வாசிக்கலாமா? லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை. அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்திரத்துக்கு துரத்தப்பட்டிருந்தான். ஆமென். அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவின் இயேசு அவனை நோக்கி உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. என்னுடைய பேரு லேகியோன் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப பிசாசினுடைய போராட்டங்களில் சிக்குண்டவர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை எப்படிதான் இருக்குதா? வனாந்திரத்தினுடைய வாழ்க்கையாக காணப்படுகின்றது. அடுத்த குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வனாந்திரத்தினுடைய வாழ்க்கை அதாவது வனாந்திரமான வாழ்க்கை யாருக்கு உண்டாக்குகின்றது அப்படின்னா, 4வது காரியம், கர்த்தரை விட்டு பின்வாங்குகின்றவர்களுக்கு வனாந்திரத்தினுடைய வாழ்க்கை காணப்படுகின்றது. ஆணுடைய சமூகத்துல நல்லா வருவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கர்த்தரை விட்டு பின்வாங்கிக்கிட்டே போவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து மாசத்துல ஒரு நாள், அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை. அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு சொன்னோம்னா அந்த பண்டிகை காலங்கள் அப்படின்றதுல தான் வருவாங்களே. ஆனா வெளியில எல்லாருமே கேட்கும்பொழுது என்னன்னு சொல்லிக்குவாங்க, நானு கிறிஸ்தவன் அப்படின்றத சொல்லிக்குவாங்க. அப்ப கர்த்தரை விட்டு பின்வாங்குகின்றவர்களுக்கு அது வனாந்திரத்தினுடைய வாழ்க்கையாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. நம்ம அதாவது சில இடத்துல கூட பாத்தீங்கன்னா நான் கிறிஸ்டியன் அப்படின்றத சொல்லிக்குவாங்க, ஆனா சபைக்கு போக மாட்டாங்க. அவங்களுக்கு விரும்பின இடங்களுக்கு போவாங்க. ஒரு நாள் இந்த ஒரு இடத்துல மீட்டிங் நடக்குதா அங்க போவாங்க, அடுத்த வாரம் வேற ஒரு இடத்துல மீட்டிங் நடக்குதா அங்க போகணுன்ட்டு ஆசைப்படுவாங்க. பிள்ளைகள் சினிமாவுக்கு போகணுன்னு கேட்குறாங்களா, இந்தாப்பா போயிட்டு வா அப்படின்றத சொல்லிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கணும்னு நீ நினைக்கிறியா, இந்தா காசைப்பிடி வச்சுக்கோ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி இருக்கிறதான கிறிஸ்தவ பெற்றோர்களும் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். இது எல்லாமே அதாவது கண்டிப்பே இல்லாததான ஒரு நிலைமை தான். அப்ப கர்த்தருக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கண்டித்து உணர்த்தி நடத்துகின்றவர்களாக இருப்போம். ஒருவேளை ஆண்டவரை விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்கிக்கிட்டே போறோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களால பிள்ளைங்கள் இடத்துல எதுவுமே பேசவே முடியாது. அப்ப வனாந்திரமான வாழ்க்கை யாருக்கு உண்டாகின்றது? கர்த்தரை விட்டு பின்வாங்குகின்றவர்களுக்கு உண்டாகிறது. இப்ப இந்த வனாந்திரத்தினுடைய வாழ்க்கை அப்படின்றத சொல்லிட்டேன். ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, இப்ப இதெல்லாம் வனாந்திரத்துல எவ்விதமாய் நமக்கு வழியை அவர் ஏற்படுத்துவார் அப்படின்றத பார்க்கலாம். பாருங்களேன், வனாந்திரத்தில் எவ்விதமாய் அவர் வழியை உண்டு பண்ணுகின்றார் அப்படின்னு. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாமா? நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. ஆமென். ஹல்லேலூயா. எதை தெரிந்து கொண்டு? ஜீவனை தெரிந்து கொண்டு. தெரிந்து கொள்ளுதலினால் நம் வனாந்திரத்தில வழியை உண்டு பண்ணலாம்.
எப்படி தெரிந்து கொள்ளுதுனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை தெரிஞ்சு அவரை பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனை தெரிஞ்சுக்கிட்டோம், அவரை பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதன் மூலமாக நமக்கு ஆசீர்வாதம் உண்டு, ஜீவன் உண்டு. இரண்டாவது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாமா? நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆமென். நமக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குகின்றதான தேவன். நாம எங்க போகணும், எப்படி போகணும், யார்கிட்ட போகணும் அப்படின்றத எல்லாவற்றையுமே நமக்கு ரொம்ப திட்டமும் தெளிவுமாக நம்முடைய கரங்களை பிடித்து அவர் நடத்தி செல்லுகின்ற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் வனாந்திரத்தின் வழியாக நடத்தி கொண்டு வராரு. அப்படி வரும்பொழுது எகிப்தில் இருக்கக்கூடியதான அவ்வளோ சேனைகளும் வராங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் வராங்க. முன்னாடி பார்த்தா செங்கடல், பின்னாடி யார் இருக்கிறாங்க? எகிப்தில் இருக்கக்கூடியதான சேனைகள். இப்போ இந்த பக்கமும் போக முடியாது, அந்த பக்கமும் போக முடியாதுன்ற மாதிரியே நிற்கிறாங்க. ஆண்டவர் அவங்கள கைவிட்டுட்டாரா? இல்லை. அந்த செங்கடலை 2ஆக பிளந்து அவர்களை கடந்து வருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அது போன்று நீங்களும் நானும் போறதுக்கு முன்னாடியே ஆண்டவருக்கு தெரியும், நம்முடைய கோணலான எல்லாவற்றையுமே அவர் செவ்வையாக்குகின்றதான தேவன். 3வது காரியம், 97ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. நம்முடைய சத்ருக்களை சுட்டெரிக்க கூடியதாக இருக்கின்றது. நம்முடைய சத்ருக்கள் நம்ம கூடயே இருக்கலாம். நம்ம போற இடத்துல நம்ம யாரையாவது நம்ம பார்க்கலாம், அவர்கள் மூலமாக கூட என்ன செய்யலாம், கிரியை செய்யலாம். நம்ம கூடயே நிறைய நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்ம வேலை செய்கின்றதான இடத்துல நம்ம கூடயே இருப்பாங்க. ஆனா அவங்க பேசுறாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் யாருக்கு தான் தெரியும்? ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும். அந்த சத்ருவினுடைய எல்லா கிரியைகளையும் கர்த்தர் அழித்து போடுகின்ற தேவனாக இருக்கிறார். நம்ம நிறைய நேரங்கள்ல வியாதி பலவீனத்தின் மூலமா இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்வோம்னா மாத்திரை நம்ம சாப்பிட்டுட்டே அப்படியே இருப்போம். ஐயோ இது ரொம்ப பலவீனமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சத்ருவினுடைய கிரியைகளை கர்த்தர் அழித்து போடுகின்ற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் நம்ம வியாதியில நம்ம படுக்கிறோம், நம்ம பலவீனத்தினால இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன மாத்திரை மருந்து நம்ம எடுத்தாலும் கூட முதலாவது நம்முடைய மருத்துவர் யார் தான்? ஆண்டவர் தான். அந்த ஆண்டவரே இந்த வியாதி பலவீனம் என்கின்றதான சத்ருக்கள் இருந்து எனக்கு விடுதலை தாங்கப்பா. அதுக்கப்புறமா தான் நமக்கு மனுஷன் மூலமாக வரக்கூடியதான சத்ருக்களை இருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். வனாந்திரம்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். 1 திசை தெரியாத நிலைமை, 2வது தண்ணீர் கிடைக்காததான ஒரு இடம், 3வது பெருங்காற்று வீசக்கூடியதான ஒரு இடமாக தான் அந்த வனாந்திரம் அப்படின்றது இருக்கு. அப்போ வனாந்திரமான வாழ்க்கை யாருக்கெல்லாம் இருக்கு? கைவிடப்பட்டவர்களுக்கு வனாந்திரமான வாழ்க்கை, அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வனாந்திரமான வாழ்க்கை, 3வது பிசாசினுடைய போராட்டங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு வனாந்திரமான வாழ்க்கை, கர்த்தரை விட்டு பின்வாங்குகின்றவர்களுக்கு வனாந்திரமான வாழ்க்கை காணப்படுகின்றது. சரி, இது எல்லாவற்றிலிருந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்விதமாய் கர்த்தர் நமக்கு வழியை உண்டு பண்ணுவார் அப்படின்னா அவரை தெரிந்து கொள்ளுதலினால், அவரை பற்றி கொள்ளுதனால நம்ம என்ன செய்யலாம்? நமக்கு வனாந்திரத்தில் கர்த்தர் வழிகளை உண்டு பண்ணுகின்ற தேவனாக இருக்கிறார். அதாவது நம்ம கிட்ட ஒன்றுமே நம்ம தினமுமே நம்ம ஜெபம் பண்ணுறோம். தினமும் இந்த 28 நாள் ஜெபம் அப்படின்றத ரொம்ப விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். வனாந்திரத்தில் வழிகளை ஏற்படுத்தி நம்ம கிட்ட கையில் ஒன்றுமே கிடையாது. நம்ம எந்த பக்கம் போவோம் வருவோம் அப்படின்றது தெரியாது. யார்கிட்ட கேட்டு கடனை வாங்குவோமா, இல்லை ஆண்டவர் ஏதாவது எலியாவுக்கு ஒரு காகத்தை அனுப்பினது போல் நம்முடைய சபைக்கு ஒரு காகத்தை ஆண்டவர் அனுப்புவார் அப்படின்றதான ஒரு விசுவாசத்தில் தான் ஆண்டவர் நம்மளை நடத்திக்கிட்டே இருக்கிறார். அது போன்று தான் அப்போ வனாந்திரத்தில் எப்படினாலும் என்ன செய்வாரா? ஒரு வழியை அவர் நமக்கு ஏற்படுத்துகின்ற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2வது முன் சென்று அவர் கோணலானவைகளை செவையாக்குகின்றதான தேவன். நிறைய தடை இருக்கும். அதாவது சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பயம் அப்படின்றது இருக்கும். ஐயோ எதிர்காலத்தில் நம்ம என்ன செய்வோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது நிறையா இருக்கும். நம்மளுடைய திருமண காரியத்தில் இவ்வளோ தடை வருதே அப்படின்றது. நமக்கு ஒரு காரியம் ஆகணும், ஆண்டவர் நம்முடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கணும், நம்முடைய காரியங்கள் கைகூடி வரணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பாரத்தோடு கூட ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். அதில் நம்ம
எப்படி திருமணத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுறதா, சில பேர் வந்து அப்படி தான் நினைப்பாங்க. அது அந்த அளவுக்கு நாம் வந்து உதாசீனம் படுத்தவே கூடாது. இது அடுத்த ஸ்டேஜ். அதாவது நமக்கு கொடுக்கக்கூடியதான ஆசீர்வாதத்தில் அடுத்த ஆசீர்வாதம், அந்த குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் இருக்கக்கூடியதான ஆசீர்வாதத்தில் ஒன்று அந்த திருமணம் அப்படின்றது. அது வேணும் அப்படின்னு சொன்னோம்னா நாம் என்ன செய்யணும்? பாரத்தோடு கூட ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ கோணலானவைகளை கர்த்தர் சேவையாக்குவார். அடுத்ததாக சத்துருக்களை அவர் அழிக்கின்ற தேவனாக இருக்கிறார்.